வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். வாங்க போகலாம். நண்பருடைய மகன்களுக்கு காதணி விழா நிகழ்ச்சி சூலூர் பக்கத்தில் நடந்தது. வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு காலையில் ரம்யமாக இருந்தது. அது பெரிய ஒரு மண்டபம், அருமையான ஒரு நிகழ்ச்சி. நீங்களும் பாருங்களேன் அது என்னதான் நடக்குதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பெருமாள் சாமி. நான் கண்ணம்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். பட் இன்றைக்கி என்னுடைய நண்பர் அன்புராஜுடைய ஃபேமிலியில் அவருடைய குழந்தைகளுக்கு காதணி விழா வச்சுருந்துருக்காங்க. அதுக்காக அழைச்சிருந்தாங்க. நண்பர்கள் எல்லாத்தையும் அழைச்சிருந்தாங்க. நானும் வந்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அந்த கிஃப்ட் இன்றைக்கி நான் அவங்களுக்கு மனசார வாழ்த்து கொடுத்துருக்கேன். அது யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களோடு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன். இன்னொரு கிஃப்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். அது சஸ்பென்ஸில் இருக்குது. பிறகு கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறாரு பார்க்கலாம். வாங்க நாம் போய் கண்டுபிடிப்போம் அது என்னென்னு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள். வாங்க போகலாம். பாருங்கள், அந்த பாக்ஸை அவரே ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு வால் கிளாக். இது சாதாரண விஷயம். கடையில் போனால் யார் வேணால் வால் கிளாக் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஆனால் அது அப்படி இல்லை. அதில் அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். இதை வாங்கி அந்த 2 குழந்தைகளோட ஃபோட்டோவை அதில் ஒட்டி அந்த நம்பர், அந்த மணி, நேரம், வினாடி காட்டக்கூடிய அந்த முட்கள் அனைத்திலும் ஃப்ளாரசன்ட் போட்டிருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு இருட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட டைம் துல்லியமாக தெரியும் உங்களுக்கு. என்ன ஒரு அற்புதமான ஒரு வேலைப்பாடு பாருங்கள். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் பார்வை குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு இருக்கிற அந்த குறையை அவர் என்றைக்குமே நினச்சதில்லை, அதை பற்றி பேசுனதும் இல்லை. சராசரி மனிதனை விட அதிகமாக, மிக அதிகமாக உழைக்கிறாரு, சிந்திக்கிறாரு, புதுசு புதுசாக அவருக்கு தோணுது. அதனால் இவருடைய திறமையில், இவருடைய நிலைமையில் இதை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த விஷயத்தை அவர் ஓப்பனாக கொடுத்துட்டார், கிஃப்டாக கொடுத்துட்டாரு. இதுதான் அவர் சஸ்பென்ஸ் வச்ச விஷயம். பாருங்கள், 10 ரூபா 20 ரூபா நீங்கள் பார்க்காத ஒன்றும் இல்லை. அதில் நம்பரை கவனித்து பாருங்கள். 060425 அப்படின்னா இன்றைய தேதி. காந்தியை விட சூப்பராக சிரிக்கிறாரியா. அன்னைக்கு தேதியை அந்த மாதிரி ஒரு நோட்டுகளை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதையும் கிஃப்ட் பண்ணியிருக்கார். இதுக்கெல்லாம் 10 20 ரூபா கொடுத்து வாங்கிறதல்ல. அதில் நிறைய வேலை இருக்குது, சிரமம் இருக்குது. அதையெல்லாம் பண்ணி தாண்டி அது பண்ணி கொடுத்துருக்கார். அப்புறம் குத்தாட்டம் இல்லாமல் எப்படிங்க நிகழ்ச்சி. அங்கே பாருங்கள் என்ன குத்துறாங்கன்னு பாருங்கள். போடுங்க, நடக்கட்டும். அப்படிதான் வாங்கி குத்து சூப்பர் குத்துறா. அப்படி சொல்லு. அடுத்த ஒரு அறிவிப்பு பாருங்கள். அனைவருக்கும் பசுமை வணக்கம். இயற்கை எண்ணெய் காக்கும் பொருட்டு எங்களது குடும்ப விழாவில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. அதான் பாருங்கள், இந்த இலையும் டம்ளரும் நான் காமிச்சிருக்கேன். இந்த டம்ளரில் தான் தண்ணி வச்சாங்க. கேஜிஎஃப்பில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கிறதுனால நண்பர் எம்கே அன்புராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விருந்தில் பிளாஸ்டிக்கை அவர் கொண்டு வரவே இல்லை. டம்ளர் வச்சு அதில் தான் தண்ணி ஊற்றுனாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு, முன்முயற்சி, ரோல் மாடலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். எங்கே இந்த மாதிரி நடந்தாலும் இனிமேல் டம்ளரில் தண்ணி வச்சு பழகுங்க. எந்த இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக்கை அவங்க இதில் யூஸ் பண்ணல. நண்பர் திரு பாலா அவர்கள் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாரு, கொஞ்சம் கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பாலா. இந்த இயற்கை ஆர்வலர்கள் நாங்களாம் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணுறோம். அப்படி ஒரு நிகழ்வாக தான் நம்மளோட எந்த நிகழ்ச்சியும் நெகிழியை ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழியை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் தான் அந்த சில்வர் டம்ளர், அதாவது எவர் சில்வர் டம்ளரு, டீ குடிக்கிற டம்ளர் ஆகட்டும், தண்ணி டம்ளர் ஆகட்டும், ஜக் ஆகட்டும், எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் நாங்கள் இதை எடுத்தோம். நீங்கள் இன்னைக்கு அதான் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா யாருமே இன்னைக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா நிகழ்வுலையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. எங்கேயோ ஒரு குப்பையாக இருந்து நம்ம எல்லாத்தையும் அதை கேடு விளைவிச்சுட்டு இருக்குது, நமக்கே தெரியாமல். ஒரு நாள் நிகழ்வுக்கு வேண்டி ஒரு டன் குப்பையை நம்ம சேகரிச்சுட்டு இருக்கிறோம்.
இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நாங்கள் இதை எடுத்தோம். இதே ஒரு 2-3 நிகழ்வு பண்ணிட்டோம். இந்த நிகழ்வுலேயே வந்துட்டு நம்ம அன்பராஜ் சாரோட முயற்சியில வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸு, இந்த ஐஸ்கிரீம் கப்பு, பேப்பர் கப்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பூமிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்வு வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த பூமிக்கு ஒரு நல்ல காரியமாக இருக்கும். இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைச்ச எல்லாத்துக்கும் எங்கள் சார்பாக மிக்க நன்றி.